49வது புத்தக கண்காட்சின்னு இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஆண்டுலேருந்து காட்சின்னு சொல்கிறாங்க. அது சரிதான் ஒரு வகையில். கண்காட்சினா அது வெறும் பார்க்கறதுக்கு மியூசியம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், வெறும் ஷோக்கு வச்சுருக்கிறாங்கன்னு. இது வாங்க போகிற இடம். காட்சிங்கிறது ஓரளவுக்கு சரியான மாற்றமாக இருக்குது. ஆனால் இன்னும் சரியானா அது சந்தைன்னு வச்சாலே ரொம்ப சரியாக இருக்குது. வரவங்க வாங்கிறதுக்கு சந்தைப்படுத்துகிறாங்க. காய்கறி சந்தையெல்லாம் இருக்கிறது போல் புத்தக சந்தை அப்படி கூட அது சரியாக இருக்கும். ஆனால் இப்போதைக்கு புத்தக காட்சி அப்படின்னு நடத்துகிறாங்க. 49வது இந்த பப்பாசி நடத்துறது சென்னையில் நடக்குது. 10 நாட்களாக நடந்துக்கிட்டு இருக்கு. நானும் ஒரு 3-4 நாட்கள் இது வரைக்கும் போயிருக்கேன். பொங்கல் அன்றைக்கும் போனேன். இப்போ நேற்று இன்னைக்கெல்லாம் போயிருக்கேன். சில நூல்களை வாங்கினேன். இது நடக்கும் போதே அதை பற்றின காணொலி போட்டால் இல்லை உங்களோட கருத்துக்களை சொன்னால் நல்லாயிருக்கும். மிகச்சிலர் கருத்து சொன்னாங்க. போன வாட்டியே ஒரு காணொலி போட்டிருந்தேன், பார்த்துருக்க கூடும். மகிழன் தான் நிறைய வாட்டி சொல்லி அதை போட சொல்லி சொன்னா அப்படி, அதனால் போட்டது. இப்போ இந்த வாட்டி சரி நடக்கும் போதே போட்டால் ஏதாவது நம்ம சொல்கிறது ஒரு சிலர் வாங்கணும்னு விருப்பப்பட்டால் அவங்க போய் வாங்கிக்கலாங்கிறதுனால தான் இந்த காணொலியை போடுறேன். நான் வாங்கின புத்தகங்களை காட்டுறேன். உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை பார்த்து வாங்கி படித்து பயன்பெறவும். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் சொன்னது போல் ஒரு 4-5 நாட்கள் போனதில் சில நூல்கள் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை அப்படியே ஒவ்வொன்றா காட்டுறேன். இது மக்களாட்சின்னு சொல்லி சந்தானம் அவர்கள் எழுதி தமிழ்நாடு பாடநூல் கழகம் வெளியிட்டிருக்காங்க. இதை பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு ஓரளவுக்கு. இந்த மக்களாட்சினா இங்கே ஜனநாயகத்துக்கு இன்னொரு பேர் தான் மக்களாட்சி. அந்த மக்களாட்சியில் இங்கே என்ன நடைமுறை இருக்குது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் விரிவாக இருந்துச்சு இந்த நூலில். சரி பயன்பெறுமே அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கினேன். இது ஒரு நூல். இது அரசு வெளியிடுற நூல் தான். அந்த பாடநூல் கழகத்துக்கு தலைவரே யார் இருக்கிறது தெரியும்ல, லியோனி. அது இருக்கட்டும், அதெல்லாம் இன்னொரு பக்கம் பேசுவோம். அப்புறம் வெள்ளையர்களை வீழ்த்திய வீரத்தமிழர்கள் அப்படின்னு பாலபாரதி அவர்கள் எழுதி நர்மதா வெளியிட்ட நூல் இது. இந்த நூல் நல்லா இருந்துச்சு. நம்ம முக்கியமான தலைவர்களை பற்றி ஆவணங்கள் இருந்துச்சு. சரி பயன்பெறுமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். பூலித்தேவன் தொடங்கி மருதிருவர், வேலுநாச்சியார், தீரன் சின்னமலை, அழகுமுத்துக்கோன் எல்லாரை பற்றியும் அதில் ஆவணங்கள் இருக்குது. அப்புறம் தமிழகத்தை ஆட்சி செய்த முதல்வர்கள் அப்படின்னு அதே பாலபாரதி, அதே நர்மதா பதிப்பகம். இது நீதி கட்சி காலத்து முதல்வர்கள்லேருந்து தொடங்கி எல்லாரோட ஆட்சி காலம், அவங்க ஆட்சி செய்ததில் முக்கியமான சில கருத்துக்கள்னு தொகுத்துருந்தாங்க. எளிமையாக சட்டுன்னு ஏதாவது வேணும்னா நமக்கு கருத்துக்கு பார்க்குறதுக்கு உதவியாக இருக்குமேன்னு இதை வாங்கினேன். தேவைப்படுறவங்க அரசியல் களத்தில் இந்த மாதிரி வரலாறு சார்ந்த சில செய்திகளை பேசணும்னு நினைக்கிறவங்க உடனடியாக எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்கு பார்க்குறதுக்கு குறிப்பெடுக்கிறதுக்கு ஏதாவது நூல் வேணும்னா இதை பயன்படுத்திக்கலாம். அதுக்கு பிறகு இது ஈழத்துக்காரர் ஒருத்தர் வேலன் சொல்லிட்டு நமக்கு ஒரு வகையில் தெரிஞ்சவர் தான். அவர் தொடர்பு கொண்டு அவர் எழுதின நூல் அங்கே இருக்குது, போய் வாங்கி பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்காக வாங்கினது ஜேவிபி ஒரு மார்க்சிய கட்சியா அப்படின்னு. ஜேவிபி இப்போ அண்மையில் அங்கே இலங்கையில் ஆட்சியை பிடிச்சிருக்க கம்யூனிஸ்ட் கட்சி. இலங்கையின் கம்யூனிஸ்ட் தான் ஜேவிபி. மிக கடுமையான இனவாதிகள். இனப்படுகொலையில் முக்கியமான பங்கு இவங்களுக்கும் உண்டு. அதனால் அவங்கள பற்றி எழுதியிருக்காரு, படிச்சுட்டு சொல்ல சொன்னார். நான் இன்னும் இதை படிக்க தொடங்கலை, ஆனால் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கு பிறகு தமிழ் தேசிய பேரியக்கம் அவங்களோட பன்மை வெளியிட்ட தமிழ் சொற்பொருள் வரலாறுன்னு ஐயா முதுமுனைவர் செந்தமிழ் அந்தனர் இளங்குமரனார் அவர்களுடைய நூல். ரொம்ப சிறப்பான நூல். நான் இதை ஓரளவுக்கு படிச்சுட்டேன் ஏற்கனவே. இதில் இப்போ நம்ம திராவிடம்ன்ற அந்த சொல்லோ இங்கே அரசியலில் பயன்படுத்துகிறதோ இல்லை நம்மளை குறிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறதையோ நம்ம கடுமையாக எதிர்க்கிறோம் இல்லையா, அதுக்கான பல சான்றுகளை இவர் அப்போவே கொடுத்துருக்காரு. 1980களில் எழுதி 83லேயே வெளியிட்டிருக்காரு இந்த நூலை. ஆழமாக ஒரு இடத்துல இல்லை, பல இடங்களில் பல சான்றுகளோட அந்த சொல் எங்கேருந்து வந்துச்சு, எதில் பயன்படுத்தப்பட்டுச்சு, தமிழ் சமூகத்துக்குள்ளே அந்த சொல் எப்போ வந்துச்சுன்னா கால்டுவெல் தானே, அதுக்கு முன்னாடி எப்போ வந்துச்சுங்கிறதையும் இவர் சான்றுகளோட சொல்லியிருக்கிறார். அப்போ மிக மிக தேவையான ஒரு நூல். குறிப்பாக திராவிடத்தை எதிர்க்கிறதுக்கு மட்டும் இல்லை, தமிழ் சொற்களின் வரலாறு பற்றி ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே பயன்படும். குறிப்பாக திராவிடத்துக்கு எதிராகவும் பயன்படும். பிறகு பார்த்திங்கன்னா இன்னும் பல இதெல்லாம் தமிழர் அந்த மாதிரி நோக்கில் இருக்கிற நூல்களை காட்டுறேன்.
இதை விட கொஞ்சம் கூடுதலாகவே திராவிடத்தை பற்றின நூலும் இருக்குது. அப்புறம் இந்தியம் இருக்கு இல்லையா, அது சார்ந்த நூல்களும் இருக்குது. அடுத்து வந்து தமிழக தொல்லியல் வரலாறுன்னு சொல்லிட்டு கிழக்கு பதிப்பகத்தில் போ. சங்கர் அவர்கள் எழுதினது. தமிழ்நாட்டு தொல்லியல் களங்கள் எல்லாத்த பற்றின சான்றுகளோட என்ன நடந்துச்சு, அங்கே என்ன கண்டுபிடிச்சாங்கன்றதெல்லாம் இருந்துச்சு. கொஞ்ச நாளாகவே இந்த மாதிரி படிக்கணும்னு விருப்பம்தான், அதுக்கு தான் வாங்கியிருக்கேன். அடுத்தது சாதியின் பெயரால் அப்படின்னு சொல்லிட்டு இளங்கோவன் ராஜசேகரன் எழுதி கிழக்கு பதிப்பகம் வெளியிட்டது. ஆணவ படுகொலைகளை பற்றின ஒரு ஆவணம்னே சொல்லலாம். அந்தளவுக்கு முழுமையாக எந்தெந்த கொலைகள் எப்போ நடந்துச்சு, அதோட பின்புலம், அது எல்லாத்தையுமே இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து தேவர் ஒரு வாழ்க்கைன்னு பாலு சத்யா எழுதி கிழக்கு பதிப்பகம் வெளியிட்டது. ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவனார் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய வரலாறு, வாழ்க்கை வரலாறை பேசுகிற ஒரு நூல். இதுவும் நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. சரி, சுருக்கமாக எப்போயாவது படிக்கணும்னு தோணுச்சுன்னா படிக்கலாம். இன்னும் விரிவாக படிக்கிறதுக்கெலாம் நிறைய ஜீவஜோதின்னு நினைக்கிறேன்ல, அவர் எழுதின நூல்கள் நிறைய வச்சுருக்கேன். ஒவ்வொரு தலைப்பு சார்ந்து இருக்கும். அது சுருக்கமாக மொத்தமாக இதில் படிச்சுக்கலாம். அதுவும் இவருடைய பாட்டியோட இவருக்கு இருந்த அந்த உறவு, அதை பற்றிலாம் கொஞ்சம் விரிவாக இதில் இருந்ததை பார்த்தேன். அதுதான் கொஞ்சம் வாங்க வச்சுது. அதுலேயும் குறிப்பாக தமிழ் பற்று அவருக்கு சின்ன வயசுலேயே எப்படி இருந்துச்சு, பழம்னு சொல்கிறத கூட கனின்னு சொல்கிறது இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு மாங்கனி அப்படிலாம் சொல்லுங்களேன், எப்படி இருக்குது, அப்போது இனிமேல் நீங்கள் வந்து இனிமேல் கனினே பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டிக்கிட்ட சொன்னதாக ஒரு கருத்து. அப்படி திரும்பும்போது அதை பார்த்தேன். தமிழை பற்றி இந்த அளவுக்கு பேசியிருக்காருன்னு இது வரைக்கும் நமக்கு தெரியலையே, அதனால் வாங்கி படிப்போன்ட்டு வாங்கியிருக்கேன். அடுத்தது புலித்தடம் தேடி அப்படின்னு மகா தமிழ் பிரபாகரன் அப்படின்னு சொல்லிட்டு ஈழத்தை பற்றின ஒரு அங்கே போய் ஒரு 25 நாட்கள் அவர் இருந்திருக்கிறாரு. அந்த அப்போ அவர் கற்றுக்கிட்டது, தெரிஞ்சுக்கிட்டது, அவரோட பயணம், அதை பற்றிலாம் எழுதியிருக்காரு. குறிப்பாக சில முக்கியமான செய்திகளை பார்த்தேன் இருக்கிறதா, அதனால தான் வாங்கினேன். இதுவும் கிழக்கு பதிப்பகத்தில் தான் கிடைக்கிது. அடுத்தது வந்து சென்னையை பற்றின ஒரு நூல், சென்னை நீர்நிலைகள் பற்றி கூவம் அடையாறு பக்கிங்கம் சொல்லிட்டு கோ. செங்குட்டுவன் எழுதி கிழக்கு பதிப்பகம் வெளியிட்டது. இது கொஞ்சம் பழைய நூல் தான், நான் வாங்கலை, படிக்கலை. சரி, படிக்கணும்னு ஒரு விருப்பம் இருந்துச்சு, சரின்னு வாங்கியிருக்கேன். அடுத்தது தமிழ் தேசிய பேரியக்கம் பன்மைவெளி அவங்க வெளியிட்ட தமிழ்நாட்டின் மீது பொருளியல் போர் அப்படின்னு ஐயா கி. வெங்கட்ராமன் அவர்கள் எழுதினது. குறிப்பாக ஜிஎஸ்டியை சொல்கிறாங்க. ஜிஎஸ்டி மட்டும் இல்லாது இன்னும் பல செய்திகளை பற்றி ஐயா எழுதியிருக்காங்க. அடுத்தது சிறப்பு தீவிர இந்தி வாக்காளர் சேர்ப்பு அப்படின்னு இப்போ இங்கே நடக்குது இல்லையா, வாக்காளர் திருத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு. அது வந்து இந்தி வாக்காளர் சேர்ப்புன்னு அருணபாரதியும் கீழடிவானன்னு சொல்லிட்டு 2 பேர் சேர்ந்து எழுதியிருக்காங்க. தமிழ் தேசிய பேரியக்கம் அங்கே பன்மைவெளியிலேயே கிடைக்கும். அடுத்தது இன்றைக்கி தான் வெளியாச்சு, இது எனக்கு கொடுத்தாங்க. முதலாம் இந்திய எதிர்ப்பு போர் தொடங்கியது யார் அப்படின்னு மறைமலை அடிகள். இது வந்து இந்தி பொதுமொழி ஆகா அப்படின்னு ஒரு நூல் அப்போ அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு முன்னாடியே அவர் எழுதியிருந்தார். அந்த நூலை தான் ஈழத்து சிவானந்த அடிகள் படி போட்டு எல்லாருக்கும் ஆயிரக்கணக்கில் கொடுக்கறதுக்கு முயற்சி செஞ்சார். அப்போ மறைமலை அடிகள் அவர்கிட்டையும் கோச்சிக்கிட்டார். அது இந்த நூலை தான். அதனால் இந்த நூல் இப்போது மீண்டும் தமிழம் பதிப்பகம் சார்பாக நம்ம வீரத்தமிழர் முன்னணி பொறுப்பாளர் செந்தில்நாதன் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. கட்டாயம் எல்லாரும் படிக்கணும். இந்திய 100 ஆண்டுக்கு சற்றேறக்குறைய இப்போ 90 ஆண்டுக்கு மேலே ஆயிடுச்சு. 100 ஆண்டுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட எப்படி எதிர்த்துருக்கிறாங்க நம் முன்னோர்கள் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள ஒரு முக்கியமான ஆவணம் இது. அடுத்தது தமிழ்நாட்டின் சாதி சமத்துவ போராட்ட கருத்துக்கள், நான் வானமாமலை எழுதின ஒரு நூல். இதை பார்த்தேன். சரி, சில கருத்துக்கள் அவரை பற்றி ஒரு நன்மதிப்பு தான் நமக்கு உண்டு, அதனால் தெரிஞ்சுக்குவோம். பெருசாக அதிகம் படித்ததில்லை, படித்து தெரிஞ்சுக்குவோம் தான் வாங்கியிருக்கிறேன். அலைகள் பதிப்பகத்தில் இருந்து. அடுத்தது தமிழக தொல்லியல் ஆய்வுகள் கீழடி வரைன்னு சி. இளங்கோ அவர்கள் எழுதினது. இது வந்து அலைகள் பதிப்பகம். இதுவும் இன்னொரு தொல்லியல் நூல். அதை விட இதில் சில அகழாய்வுகள் பற்றி கொஞ்சம் அதிக தகவல் இருந்துச்சு, சரின்னு இதையும் வாங்கியிருக்கேன். அப்புறம் இது வந்து பன்மைவெளியில் வெளியிட்ட அம்பரா துணியில் அணியமாகும் அம்புகள் அப்படின்னு சொல்லிட்டு எழுத்தாளர் இளரா மோகன் அவர்கள் எழுதின நூல். பார்த்தா நல்லா இருந்துச்சு. அவர் நாம் தமிழர் கட்சி பொருளாளர் ஐயா பாரதி செல்வன் ஐயாவுடைய அண்ணன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் கருத்துக்களை பார்க்கும்போது நம்ம முழுக்க தமிழ் தேசிய கருத்துக்கள் தான். நல்லா இருந்துச்சு. சரி, படிப்போம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன்.
அடுத்தது இரவல் இந்துத்துவ ஏகாதிபத்தியமும் இரட்டை வேட பாசிச எதிர்ப்பும்னு ஐயா மணியரசன் அவர்கள் எழுதி இந்த ஆண்டு தான் வெளிவந்திருக்கு. இந்த நூல் வந்து இங்கே ரெண்டுத்தையும் இந்திய ஒன்றியத்தில் என்ன செய்கிறாங்க, இங்கே திராவிட எங்கள் ஓநாய்கள் எப்படி ஆரிய பூச்சாண்டி காமிச்சிட்டு நம்மளை ஏமாற்றிட்டு இருக்காங்கன்றத அம்பலப்படுத்தி எழுதியிருக்காங்க. படிக்கணும், இன்னும் படிக்கலை இதெல்லாம். அடுத்து யூத ஜியோனிசமும் ஆரிய பாரதியமும் அப்படின்னு ஐயா வெங்கட்ராமன் அவர்கள் எழுதி பன்மை வழியில் வெளியிட்ட நூல். அவங்களுக்கு பேரை வச்சே தெரிஞ்சிருக்கோம் எப்படி ஜியோனிசம் இருக்குல்ல, யூதர்கள் அவங்களோட மதவெறி இனவெறியும் இங்கே ஆரிய மதவெறியும் எப்படின்றத இந்த நாட்டு அதிகாரத்தை வச்சு எப்படி செய்கிறாங்கன்றத ஒப்புமைப்படுத்தி எழுதியிருக்காரு. அடுத்தது பாவேந்தரும் பைந்தமிழும்னு இறைக்குருவனார், புலவர் இறைக்குருவனார். அவர் வந்து இறக்கிறதுக்கு 3 ஆண்டுக்கு முன்னாடி தான் நாம் தமிழர் கட்சி 2 ஆண்டுக்கு முன்னாடி தான் நாம் தமிழர் கட்சியாக தோற்றுவிக்கப்படுது. இந்த 2 ஆண்டுகளும் அண்ணனோட நெருக்கமாக பயணித்தவர், பெருமதிப்பு நமக்கு உண்டு அவர் மேலே. அவருடைய நூல் இது. அவர் வந்து பாவேந்தரும் பைந்தமிழும்னு எழுதினது. அதை சில பகுதிகள் முன்னாடியே கொஞ்சம் படிச்சிருக்கேன். சரி, முழுமையாக படிக்கலாமேன்றதுக்காக வாங்கியிருக்கேன். மது இல்லாத தமிழ்நாடு கற்பனையா அப்படின்னு தோழர் அருணபாரதி அவர்கள் எழுதின தமிழ் தேசிய பேரியக்கம். அவர் நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு, ஒவ்வொரு ஆண்டும் வருது. சிலதெல்லாம் ரொம்ப முக்கியமான நூல். இந்த வடவர் குடியேற்றத்தை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த இந்திக்காரர்கள் திணிப்பு பற்றி இருக்குல்ல, வாக்காளர் பட்டியலில், அதை பற்றிலாம் தொடர்ச்சியாக நிறைய எழுதுறாரு. அந்த மாதிரி தான் இதுவும் எழுதியிருக்காரு. எனக்கு இந்த தலைப்பில் கொஞ்சம் விருப்பம் தான். ஏற்கனவே முத்துக்குமார் எழுதினதை ஓரளவுக்கு படிச்சிருக்கேன். திருமாவேலன் கூட எழுதியிருக்காரு. அது இப்போ கிடைக்க மாட்டேங்குது. அது போய் கேட்குறேன், அது கிடைக்க மாட்டேங்குது. விகடனில் முன்னாடி வந்தது. இவர் இப்போ என்ன எழுதியிருக்காருன்றதை படிக்கணுன்றதுக்காக தான் வாங்கியிருக்கேன். அப்புறம் இது வந்து 2 நூல்கள் அங்கே நான் நூல் பார்த்துட்டு இருக்கும்போது கூப்பிட்டு பதின் சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து சித்த மருத்துவராக இருக்கார். அவர் கூப்பிட்டு விருந்தும் மருந்தும் 3 நாள், நீரை உணவை குடி அப்படின்னு 2 தலைப்பில் 2 நூல்கள். இதை வந்து நீங்கள் கட்டாயம் படிச்சுட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கொடுத்தாரு. அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காருன்றதெல்லாம் நமக்கு விளக்குனார். உண்மையிலே நம்பிக்கை ஊட்டும் அளவில் இருந்துச்சு. அதனால தான் சரி கட்டாயம் படிப்போம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். வாழ்வியல் சார்ந்த நெறிகள் எப்படி நம்ம வாழ்ந்தால் இன்றைக்கி இருக்கிற சூழலில் பெரிய சிக்கல் இல்லாமல் வாழலாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் எழுதியிருக்காங்க. அதுதான் அவருடைய நூல்கள். இது மட்டும் இல்லாமல் மாப்போசியோட பூங்கொடி பதிப்பகம் அங்கே போனேன். அங்கே மாப்போசி நூல்கள் இருக்கும். எல்லாம் பார்க்க ரொம்ப 20 ஆண்டு பழைய நூல்லாம் இன்னும் வச்சு விற்காமல் இருக்காங்க. அது மாப்போசி இது மட்டும் இல்லை, மணி அவர்களுடைய நூல்லாம் நிறைய அவங்க தான் வெளியிடுவாங்க. அப்படியே இருந்துச்சு. தமிழ் இதழியல் வரலாற்றில் மாப்போசியின் தமிழ் முரசு அப்படின்னு செங்கோலுக்கு முன்னாடி தமிழ் முரசுன்னு ஒன்று நடத்தியிருக்காரு. அந்த தமிழ் முரசை பற்றின அதுலேருந்து வந்தது தான் முரசொல்லியான்னு கேட்காதீங்க, நடத்தியிருக்கார் இவர். அந்த தமிழ் முரசுலேருந்து எடுத்து பல கருத்துக்களை போட்டு அந்த காலகட்டத்தில் தமிழ் இதழியல் எப்படி இருந்துச்சுங்கிறதெல்லாம் ஆய்வு செஞ்சு மணி அவர்கள் எழுதிய நூல் தான். இதெல்லாம் சில படிகள் தான் இருக்குது, இன்னும் இனிமேல் கிடைக்குமான்னு தெரில, அவங்க திரும்ப பதிவு போட்டால் தான். அடுத்தது பக்தி இயக்கங்கள் வழியே சமூக சீர்திருத்தம் ஒரு அறிமுகம்னு சொல்லிட்டு மணி அவர்கள் எழுதினது. பக்தி இலக்கியம் எல்லாம் தெரியும் எல்லாருக்கும். தேவாரம் திருவாசகம்லாம் எழுதப்பட்ட காலகட்டம். அந்த காலகட்டத்தில் வந்த இலக்கியங்களை பற்றின ஒரு ஆய்வு தான் அது. அப்புறம் தொல்காப்பியரிலிருந்து பாரதியார் வரை அப்படின்னு மாப்போசி அவர்கள் எழுதின ஒரு நூல் தான். அதில் பெரும்பாலும் பாரதி பற்றி தான் இருக்குது. தொல்காப்பியரை பற்றி கொஞ்சம் இருக்குது, அப்புறம் பாரதியை பற்றி இருக்குது. நான் படிக்கும்போது அதுலேருந்து இது வரைக்கும் எழுதியிருப்பாருன்னு நினச்சேன். அப்படிலாம் இல்லை, அவங்க 2 பேரை பற்றி தான் முதன்மையாக அதிகம் இருக்குது. அடுத்தது காங்கிரஸ் வினா விடை மூலமும் ஆய்வும் சொல்லிட்டு மணி அவர்களுடைய ஆய்வு. அந்த காலகட்டத்து காங்கிரஸை பற்றி பல கேள்விகள், அது கேள்வி பதில் வடிவத்திலே எழுதியிருக்கார். பல கேள்விகள், முக்கியமான கேள்விகள் பல இதுலேருந்து நமக்கு மூலச்சான்றோட இதில் கிடைக்குது. அப்போ இதை பயன்படுத்தினா காங்கிரஸ் என்னெல்லாம் செஞ்சுருக்குங்கிறத நம்ம பேசுகிறதுக்கு உதவியாக இருக்கும். இனி வர காலங்களில் காங்கிரஸ் என்ன செய்துனாரு நமக்கு தெரியலையா, புதுசாக ஏதோ விளையாட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. சரி, அவங்கள பற்றிலாம் இப்போ பேசுகிறதே கிடையாது. பேச வேண்டிய தேவை வந்தால் இந்த மாதிரி கருவிகள்லாம் பயன்படும். அடுத்து வீரமுரசு சுப்பிரமணிய சிவான்னு ஐயா மணி அவர்கள் எழுதினது.
எல்லாருக்கும் தெரியும் சுப்பிரமணிய சிவா அவர்களை பற்றின ஒரு வாழ்க்கை வரலாற்று ஆய்வு நூல் தான் இது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இந்திய தேசியம் அது சார்ந்த ஆரியம் அது சார்ந்த நூல்கள் கொஞ்சம் வாங்கினேன். அதில் சதம் அடிக்கும் சமூக நீதி அப்படின்னு சொல்லிட்டு திராவிட அரசியல் இடைவெளி எங்கேன்னு என் சத்தியமூர்த்தி அவர்கள் எழுதிய ஒரு நூல். இது குறிப்பாக இந்திய தேசியம்னு சொல்கிறத விட இங்கே திராவிடத்துக்கு எதிராக எழுதப்பட்ட ஒரு நூல் தான். இன்னும் படிக்கலை, சும்மா புரட்டி பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதனால் சில சான்றுகள்லாம் பார்த்தேன், அதனால தான் வாங்கினேன். அடுத்தது இந்த புத்தக கண்காட்சியின் ஒரு 2-3 நூல்கள் ஹீரோன்னு சொல்லலான்னா அந்த மாதிரி ஒரு நூல் திராவிட இயக்க வரலாற்று புரட்டுகள்னு மா வெங்கடேசன் அவர்கள் எழுதிய நூல் இது. இது வந்து தாமரை பிரதர்ஸ் மீடியா வெளியிட்டது. இதில் வந்து இந்த இப்போது அண்மையில் கூட ஓடிக்கிட்டு இருக்க பல செய்திகள், குறிப்பாக வஉசிக்கு பணம் கொடுத்தாரா ஈவேரா அப்படிங்கிறத பற்றிலாம் கூட அவருக்கு கிடைச்சிருக்கிற செய்திகளை வச்சு தெளிவுகளை கொடுத்துருக்கிறாரு. முழுசாக படித்தாதான் தெரியும். நான் படிக்கலை. இது என்னென்னா முதலே வாங்கிட்டேன், ஏன்னா கிடைக்காம போகும்னு எனக்கு தோணுச்சு, வாங்கினேன். அதே போல் இன்றைக்கி நான் போயிருக்கும்போது கேட்குறேன், புத்தகம் தீந்துருச்சு கிடைக்கலன்னு சொல்லி சொன்னாங்க வேற ஒரு நண்பருக்காக கேட்கும்போது. அடுத்தது நேருஜி பொன்மொழிகள் அப்படின்னு பிரேமா அரவிந்தன் அவர்கள் எழுதி குமரன் பதிப்பகம் வெளியிட்டது. நேரு நிறைய நல்ல கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு. கருத்துக்களை படிக்கிறதுக்கெலாம் நிறைய ஆயிரக்கணக்கில் பக்கங்களை படிக்கணும். இப்போதைக்கு அதுக்கான நேரம் இல்லை. அதனால் சரி பொன்மொழிகள் வழியாக ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும் தான் இதை வாங்கியிருக்கு. அப்புறம் சங்கரரின் மக்கள் விரோத கருத்துக்கள் அப்படின்னு பகவான் அவர்கள் எழுதி அலைகளில் வெளியிட்ட நூல் இது. அவர் எனக்கு பெருசாக தெரியாது, படித்தாதான் தெரியும். ஆனால் டாபிக் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னு வாங்கினேன். அடுத்தது 1924 இந்து முஸ்லீம் பிரச்சனைன்னு சொல்லிட்டு லாலா லஜபதி ராய் அவர்கள் எழுதினது. அதை வந்து தமிழில் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் மொழிபெயர்ப்பு செஞ்சு சுவாசம் பதிப்பகத்தில் வெளியிட்டிருக்காங்க. உண்மையிலே அந்த காலகட்டத்தில் இந்த இந்து முஸ்லீம் பிரச்சனை, பாகிஸ்தான் பிரிவினைக்கு வித்திட்டது, இது எல்லாமே எப்படி நடந்துச்சுங்கிறத ஓரளவுக்கு புரிந்து கொள்வதற்கு ஒரு மிக மூல சான்றாக இது இருக்குது. அதனால தான் வாங்கினேன். எந்த பக்கத்து கதையை சொல்லுதுங்கிறதெல்லாம் நமக்கு ஓரளவுக்கு யார் எழுதியிருக்காங்க என்னங்கிறத வச்சு தெரியும். ஆனால் படித்தாதான் நம்ம வந்து அது எப்படி நடந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அடுத்தது 1975 எமர்ஜென்சி நெருக்கடி நிலை பிரகடனம்னு ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எழுதி சுவாசம் பதிப்பகத்தில் வெளியானது. அடுத்தது இந்திய சுதேச சமஸ்தானங்கள் ஒருங்கிணைப்புன்னு சொல்லிட்டு இலந்தை சு ராமசாமி அவர்கள் எழுதினது. குறிப்பாக சர்தார் வல்லபாய் பட்டேல் அவருடைய படத்தை கொடுத்துருக்காங்க. ஏன்னு எல்லாருக்கும் தெரியும், அவர் தான் எல்லாத்தையும் இணைச்சாருன்றதுக்காக. அதனால் அதை பற்றின வரலாறு, அத்தனை சமஸ்தானங்களையும் எப்படி இணைச்சாங்க அப்படின்னு சிலது மட்டும்தான் நமக்கு தெரியும். இந்த ஹைதராபாத்தை இணைக்கும் போது நிறைய பிரச்சனை இருந்துச்சு, காஷ்மீருக்கு கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சுன்னு. நம்ம ஊரில் இருந்த சமஸ்தானங்களை எப்படி இணைச்சாங்க, திருவாங்கூர்லலாம் ஏதாவது சண்டை நடந்துச்சாங்களான்னு தெரியாது. அதனால் சரி அதெல்லாம் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பாக இந்த நூல் அமையும்னு வாங்கினேன். அப்புறம் நேருவின் ஆட்சி, அதை பற்றி ரமணன் விஎஸ்வி அப்படிங்கிறவர் எழுதினது. பதியம் போட்ட 18 ஆண்டுகள் அப்படின்னு துணை தலைப்பாக வச்சுருக்காங்க. சுவாசமில் வெளியீடு. அது ஓரளவுக்கு இது இந்தியா எப்படி இன்றைக்கி இருக்கிற நிலைக்கு உருவாச்சு அப்படிங்கிறத, அன்றைக்கு எப்படி இருந்துச்சுன்னு ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு உதவும்ட்டு தான் இதை வாங்கினேன். அடுத்தது நம் தமிழினம் இன்றும் ஒரு அவல நிலையில் இருப்பதற்கான காரணமாக நான் உணர்ந்த நம் சமூகம் பட்டினி போட்ட ஐயா வஉசி அவர்கள், அவரை பற்றி பா சரவணன் அவர்கள் எழுதி சுவாசமில் வெளியிடப்பட்ட நூல் இது. அவரை பற்றி நிறைய நூல்கள் இருக்குது என்கிட்ட. ஆனால் இதுலேயும் சில செய்திகள் பார்த்தேன். கொஞ்சம் இதை வந்து முறைப்படுத்தியிருந்தது, கொஞ்சம் வேறு மாதிரி முறைப்படுத்தியிருந்தாங்க. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கினேன். அதனால் பாப்போம், படிச்சுட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் திராவிட இலக்கியங்கள் நிறைய வாங்கியிருக்கோம், பார்ப்போம். திராவிட நீதி கட்சியின் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் 1916 46 வரைக்கும்னு ஜேபிபி முறைன்றவர் எழுதின நூல். இது கொஞ்சம் பழைய நூல் தான். இது புத்தக கண்காட்சின்னு இல்லை, தம்பி மகிழன் எனக்கு கொடுத்தான் இந்த நூலை. அதுக்கப்புறம் அண்ணாவின் தேர்தல் அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு நக்கீரனில் 2 பாகம் போட்டு ஆதனூர் சோழன் அவர்கள் தொகுத்தது. அண்ணாவுடைய எழுத்துக்கள் தான் அதை எடுத்து தொகுத்தது. இதில் வந்து தேர்தல் அரசியலை எப்படி அண்ணா அணுகுனார், எப்படி பார்த்தார், எதுக்கு வந்தார் தேர்தல் அரசியலுக்குள்ளே அப்படிங்கிறதெல்லாம் விவரித்து அவருடைய எழுத்துக்களில் இருந்து எடுத்து தொகுத்து கொடுத்துருக்குறாங்க.
இது வாங்கினதுக்கு முக்கியமான காரணம் ஏற்கனவே எதுலேயோ சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன் ஒரு காணொலியில். இந்த நூல் எடுத்துகிட்டு அப்படி திருப்பி அப்படி பார்த்தேன். காமராஜர் வந்து பெரியார் சொல்லி தான் இதை செஞ்சார், பெரியார் சொல்லி தான் அதை செஞ்சாரும்பாங்க. அந்த மாதிரி சொல்லியிருப்பாரோ ரொம்ப பெருமையாக. நான் அதெல்லாம் எதிர்பார்த்து திருப்புறேன். பார்த்தா ராஜாஜி ஏன் இப்படி ஆயிட்டாரு, வர வர ஆச்சாரியார் ஏன் இப்படி ஆயிட்டாரு, அவரும் வர வர இந்த ஈவே ராமசாமி மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காருன்னு காமராஜர் சொன்னதை அண்ணா பதிவு செஞ்சிருக்கிறார். அதுலேயே இருக்கு. அப்போ காமராஜர் இந்த ஈவேராவை எப்படி பார்த்தாருங்கிறதுக்கு இது ஒன்றே மூலச்சான்று, அதுவும் அவங்க தரப்புலேருந்து வர சான்றாகவே எடுத்துக்கலாம். அதனால் சரி, நல்லா இருக்குது. இது மட்டும் இல்லை, நிறைய நல்ல கருத்துக்களும் இருந்துச்சு. இன்னும் புரட்டினா நிறைய இருந்துச்சு. சம்பத் வெளியேறும் போது நடந்த கூத்துகள், அதுக்கு அண்ணா என்ன சொல்லியிருக்கிறாரெல்லாம் இருந்துச்சு. சரி படிப்போமே அப்படின்னு வாங்கியிருக்கேன். இன்னும் நிறைய இருக்குது இந்த திராவிட தரப்பில் நம்ம படிச்சுக்க, தெரிஞ்சுக்க, அவங்க உருட்டுகளை புரிஞ்சிக்க. அதெல்லாம் அடுத்து வந்து திராவிட இயக்க வேர்கள் திருநாவுக்கரசு அவர்கள் எழுதி அவங்க பதிப்பகத்திலே வெளியிட்டிருக்கிறாங்க. இது தளபதி பதிப்பகம் அவங்களது. நல்லா தான் இருந்துச்சு. சரி படிக்கணும்னு தோணுச்சு. உள்ள முக்கியமான ஆட்கள், இந்த பழைய ஆட்களை பற்றி தான் இருந்துச்சு. சரி அதெல்லாம் கட்டாயம் தெரிஞ்சுக்கணுமே. நிறைய பேரை பற்றி செய்திகள் நமக்கு வேறு எதுலேயும் அவ்வளோ எளிதாக கிடைக்கிறதில்ல. ஏன்னா அவங்களெல்லாம் மொத்தமாக மூடிட்டாங்க. அதனால் நம் தமிழர்களே நிறைய பேர் அதில் பயணித்தாங்க. அவங்கள பற்றி 1-2 தகவல்கள் இதில் இருந்துச்சு. அதனால் சரின்னு வாங்கினேன். அடுத்தது திராவிட இயக்க தூண்கள் அப்படின்னு அதே திருநாவுக்கரசு ஐயா, அதே தளபதி பதிப்பகம் தான். இதில் வந்து குறிப்பாக அண்ணா தொடங்கி அவர் வழி வந்த எல்லாரை பற்றியும், இந்த திராவிட இயக்கத்தில் முன்னோடிகளாக இருந்தவங்கள பற்றின நிறைய கருத்துக்களை எழுதியிருக்காங்க. அதனால் சரி அதெல்லாம் பார்க்கலான்னா, அதுலேயும் குறிப்பாக இது இன்னொரு காரணமும் இருக்குது. தேவனைய பாவாணரை இதில் எழுதியிருக்காங்க, அண்ணல் தங்கோவை இதில் போட்டிருக்காங்க. என்ன கணக்கில் போட்டாங்கன்னு தெரில. திராவிட இயக்கம்னு சொன்னால் அவருக்கு திராவிடம்னு சொன்னாலே என் காதில் நாராசம் ஊற்றுற மாதிரி இருக்குன்னு திமுக மேடையிலேயே சொன்னவர். அவரை போய் திராவிட இயக்க தூண்களில் போடணுமா அப்படின்றது எனக்கு தெரியல. பாவாணர் வந்து திராவிடம் என்பது அரை ஆரியமும் முக்கால் ஆரியமும் ஆகும்னாரு. அதை இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால் சரி தெரிஞ்சுக்கோன்னு தான் வாங்கியிருக்கேன். படித்தாதான் நமக்கும் தெரியும். அண்ணாவின் பொன்மொழிகள்னு அதே பிரேமா அரவிந்தன் ஏற்கனவே நேருது சொன்னால அந்த குமரன் பதிப்பகத்தில் வாங்கினேன்னு அதே தான். அந்த மாதிரி அண்ணாவும் நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. அண்ணா உண்மையிலே ஒரு அறிவாளி தான், அறிஞர் தான். அவர் வந்து ஒரு இன்டலெக்சுவல் தான். ஈவேரா மாதிரி படிக்காத ஒரு தற்கூரியெல்லாம் கிடையாது. அவர் உண்மையிலே நல்லா படித்தவர். படித்தாலும் சில தவறுகள் செஞ்சுருக்கிறார். ஆனால் பெரும்பான்மையாக அவர் நம் மொழிக்கு எதிராக அப்படிலாம் அவர் பேசலை. இந்த திராவிடம்ன்ற திரிவை அவர் செய்தார், அதுக்கு துணை போனார், முக்கியமாக நின்னார், அதை ஆட்சி கட்டிலில் ஏறுற வரைக்கும் உழைச்சார் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அந்த கருத்துக்களில் நம்ம அவருக்கு எதிராக தான் இருக்கோம். ஆனாலும் ஓரளவுக்கு அவர் வந்து இந்த மாதிரி திராவிட குப்பைகளில் அந்தளவுக்கு குப்பையான வேலைகளை அவர் செய்யலைங்கிறதுனால தான் அவர் கொஞ்சம் வேறுபட்டு நிற்கிறார் அங்கே இருக்கிற தலைமைகளில். அடுத்தது பெரியாரின் பொது உடைமை புரிதல் அப்படின்னு பட்டாபிராமன் எழுதுனது நன்னூல் பதிப்பகமில் இருந்துச்சு. அப்படி போகும்போது பார்த்தேன், திடீர்னு ஒரே ஒரு புத்தகம் மட்டும் இவரது இருந்துச்சு, மற்றெல்லாம் வேறு ஏதோ இருந்துச்சு. சரி என்ன இதில் இருக்குன்னு எடுத்து பார்த்தா பொது உடைமை பற்றி, இந்த கம்யூனிசம் பற்றி ஆதரவாக தொடக்கத்தில் அவர் பேசினதும் இருக்குது, எதிராக கழுவி ஊற்றுனதும் இருக்குது. ரெண்டையும் தொகுத்து போட்டிருக்கிறாங்க. சரி இந்த அளவுக்காவது போடுறாங்களே நேர்மையாக, அந்த மாதிரி வேறு எங்கேயும் நமக்கு தொகுத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையன்றதுக்காக இதை வாங்கினேன். அடுத்தது பிம்பச்சிறை, இது பழைய நூல் தான். எம்ஜிஆரை பற்றி திரையிலும் அரசியலிலும் அப்படின்னு எம்எஸ்எஸ் பாண்டியன்றவர் எழுதின நூல். பழைய நூல் தான், நான் படித்ததில்லை. பல முறை மகிழன் தம்பி படிச்சிருக்காரு, எனக்கு சொல்லியிருக்காரு. சரி தெரிஞ்சுக்கோம் அப்படிங்கிறதுக்காக தான் வாங்கியிருக்கேன். படித்தா தான் தெரியும். இன்றைக்கும் இந்த பிம்பச்சிறை எப்படி இருக்குன்னு தெரியும். பிம்பச்சிறை 2ன்னு இப்போ வேறு யாரோ ஒருத்தர் விஜயை எதிர்த்து எழுதியிருக்காங்க. இதில் ஒரு கருத்து சரி சொல்லிட்டு போயிடலான்னு நினைக்கிறேன். என்னென்னா, இவ்வளவும் பார்க்குறேன், திராவிட தரப்பு, இந்திய தரப்பு, தமிழ் தேசிய தரப்பு, இந்த மாதிரி தரப்பு இல்லாமல் நூல்கள் அப்படின்னு எல்லா தரப்புலையும். இப்போ நீங்கள் அரசியலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி பல தரப்பு நூல்கள், கம்யூனிஸ்ட் நூல்கள் அப்படின்னு எல்லாம் கிடைக்குதுல்ல. ஒரே ஒரு தரப்புக்கு மட்டும் எந்த ஒரு பதிப்பகமோ அல்லது ஒரு அரங்கமோ இல்லை அங்கே. அது மட்டும் இல்லை, அவங்கள பற்றின ஏதாவது ஒரு நூல் வந்திருக்குமா அப்படின்னு பார்த்தேன், அதுவும் வரல.
சரி, அவங்க ஆட்கள் யாராவது வந்து, ஏன்னா எல்லா இடத்துலையும் போனீங்கன்னா கொடியை வச்சுக்கிட்டு ஒரே அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி கொடியோட யாராவது வந்தாங்களான்னா அங்கே வரல. சரி, அங்கே ஏன்பா கொடியோட வரப்போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, குறைந்த அளவு கார் வருதுல்ல, மகிழுந்துகள் வருது, ஏறுஊர்லிகள், பைக்லாம் வருது. அதில் எப்படியும் கொடி வச்சுட்டு இருக்கிறத நம்ம ரோட்டில் போகும்போதே பல இடங்களில் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த புத்தக கண்காட்சியில் ஒரு இடத்துல கூட இந்த தாவேக்கா கொடி போட்ட ஒரு காரோ, ஒரு பைக்கோ, இல்லை ஒரு நபரோ, விஜய் தான் எங்கள் தலைவர்னு சொல்லிட்டு வரவங்களோ யாரையுமே, இந்த நான் போன 5 நாட்கள் நினைக்கிறேன் மொத்தமாக இது வரைக்கும், அந்த 5 நாட்களில் ஒரு நாள் கூட ஒருத்தரை கூட நான் பார்க்கலங்க. இப்படி ஒரு கட்சியை நான் பார்த்ததே கிடையாது. கமலஹாசன் கட்சி தொடங்கின புதுசுலலாம் 2 ஸ்டால் போட்டு அவரோட படத்தை நடுவில் வச்சு, புத்தகமே இல்லை பெருசாக வைக்கிறதுக்காங்க, புத்தகம் இல்லை பெருசாலாம், என்ன புத்தகமே இல்லை, ஆனால் நடுவில் ஒரு படத்தை வச்சு ஃபோட்டோ புத்து அது இதுன்னு அவங்க ஏதோ கிமிக்ஸாவது பண்ணாங்க. இங்கே இவ்வளவு காசு வச்சுருக்காங்க, ஆனால் ஒருத்தன் கூட புத்தகங்க அதுக்கும் நமக்கும் என்னங்க தொடர்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்சியே இருக்குது. இது எனக்கு பெரிய வியப்பாக இருந்துச்சு. ஏற்கனவே சொல்லிகிட்டு இருந்தேன், சரி இந்த இடத்துல அதோடு சேர்த்து சொல்லிடலாம். இந்த பிம்பச்சிறைன்றது அதுதான், அது புரியும் 26 முடிந்த பிறகு எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது உண்மையான எம்ஜி யார் அப்படின்னு, எம்ஜிஆர் யார் அப்படிங்கிறது தான் இது கேள்வி மாதிரி. மலைவாணன்கிற ஒரு எழுதுனது. எங்கள் அட்டைப்படத்திலே பார்த்தீங்கன்னா கருணாநிதியும் சிவாஜியும் போட்டிருக்காங்க. எம்ஜிஆர் என்ன அசிங்கப்படுத்தியிருக்காங்களா என்னன்னு தெரில, அது படித்து பார்த்தா தான் தெரியும். அடுத்தது நக்கீரனில் வெளியான மிசா, எஸ்எஸ் தென்னரசு அவர்கள் எழுதினது. அவர் திமுககாரர் தான். மிசா காலகட்டத்தை பற்றி எழுதியிருக்காரு. நான் அதிகம் மிசா காலகட்டத்து கொடுமைகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம், பெருசாக படித்ததில்லை, சரி தெரிஞ்சுக்கோன்னு தான் வாங்கியிருக்கேன். மறுவாசிப்பில் திராவிட இயக்கம், என் குணசேகரன் அவர்கள் எழுதின ஒரு நூல் பாரதி புத்தகாலயத்தில் இருந்துச்சு. இதுலேயும் சில நல்ல திறனாய்வுகள் இருந்துச்சு. நீதி கட்சி தொடங்கியே இருக்குது, சரி அதான் பார்ப்போம் தான் வாங்கியிருக்கேன். அடுத்தது நம் தமிழ் தலைவர்களில் எனக்கு மிகவும் பிடித்த சில தலைவர்களில் இவரும் ஒருத்தர். ஐயா சிங்காரவேலு, சிந்தனை சிற்பி அப்படின்னு சொல்லுவோம். நீண்ட பெருவாழ்வு தான். இவரும் கிட்டத்தட்ட 85 வயது தாண்டி 84 85 வயதாச்சும் வாழ்ந்தார்னு நினைக்கிறேன். அவரை பற்றி கே முருகேசன், சிஎஸ் சுப்பிரமணியம் 2 பேர் சேர்ந்து எழுதியிருக்காங்க. பாரதி புத்தகாலயத்தில் தான் இருக்குது. பார்த்தேன், இந்த மாதிரி இவ்வளோ பெருசாக அவரை பற்றின ஒரு வாழ்க்கை வரலாறு நான் பார்த்ததில்ல. என்கிட்ட அவ்வளோலாம் இல்லை அவரை பற்றின செய்திகள். நானும் ரொம்ப படித்ததில்லை, ஓரளவுக்கு தெரியும். அவர் வந்து வஉசி ஐயாவை விட மூத்தவர் இவர். அந்த காலகட்டத்தில் வழக்கறிஞர்களாக இருந்த சிலரில், முக்கியமான ஒரு நல்ல நிலையில் வழக்கறிஞர்களாக இருந்தவங்களில் அவரும் ஒருத்தர், இவரும் ஒருத்தர். கடைசியில் அந்த வழக்கறிஞர் அவருக்கு வந்து அது பறிக்கப்பட்டது. அவர் எதிர்த்து போராடினதுனால இவர் வந்து இதில் நான் வழக்கறிஞராக இருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி, இந்த மக்களுக்காக நான் போராட முடியலன்னா என்ன பண்ண போகிறேன்ட்டு அந்த அங்கியே இருக்குல்ல, அந்த கருப்பு அங்கி, வழக்கறிஞர் அங்கி, அதை கழட்டி ரோட்டில் போட்டு எரிச்சிட்டு, இனிமேல் நான் தனியாக நீதிமன்றம் வைக்கிறேன், அங்கே வாங்க, நான் உங்கள் சிக்கல்கள்லாம் தீர்த்து தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு புரட்சியை செய்து பொது உடைமை முதல் கம்யூனிஸ்ட் இவர் தான் இந்தியாவில். அதை கூட கம்யூனிஸ்ட்டுகள் இன்றைக்கி வரைக்கும் கொண்டு போய் பெருசாக சேர்க்கலை. இந்த போதாமைகள்லாம் இருக்குது, இருந்தாலும் அவர் நம் தமிழ் முன்னோடி, நாம் கொண்டாட வேண்டும். அவங்க கொண்டாட மாட்டாங்க, ஏன்னா அதுவும் தமிழர்கள்கிட்ட இல்லை, அதனால் அவங்க கொண்டாட மாட்டாங்க. இப்போ நம்ம தான் இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க, இவங்க பங்களிப்பு என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொண்டாட வேண்டியிருக்கு. இப்படி தான், இதுதான் இப்போதைக்கு இந்த வாட்டி நான் வாங்கினது. ஓரளவுக்கு பரவலமான நூல்கள் தான். இதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வாங்குங்க. இந்த திராவிட தரப்புலேயே இவ்வளோ வாங்க வேண்டியிருந்துச்சு நமக்கு இந்த வாட்டி, ஏன்னா அவ்வளோ உருட்டுகள் பெரட்டுகள், இது எல்லாத்துக்கும் அதுலேருந்தே நமக்கு நிறைய சான்றுகள் கிடைக்கும். நீங்கள் ரொம்பலாம் மெனக்கிட வேண்டியதில்லை, நாங்கள் செய்கிறதே அதான். பெரும்பாலும் திராவிட தரப்பில் வெளியிடுற நூல்கள் தான் வாங்கி படிக்கிறோம். அதுலேயே நமக்கு நிறைய கண்டென்ட் கிடைக்கும். அதை வச்சே அவங்கள நம்ம எதிர்க்க முடியும். அவங்க கட்டி வச்சிருக்கிற இந்த பாழடைஞ்ச குட்டிச்சவரை இடித்து உடைக்க முடியும். அந்த உடைக்கிற கடப்பாறைகள் தான் இந்த கடப்பாறைகள்லாம். இத்தனைக்கும் அவங்க கடப்பாறையை வச்சே கூட நம்ம அவங்கள அடித்து உடைப்போங்கிறது தான் தொடர்ச்சியாக நம்ம காட்டுறோம். அதை காட்டுறதுக்கு தான் இத்தனை நூல்கள்லாம் நமக்கு குறிப்பாக இங்கே தேவைப்படுது. இது நான் வாங்கினது, இதெல்லாம் தான் வாங்கணும்லாம் இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. உங்கள் விருப்பத்தின்படி போங்க, வாங்குங்க. வாங்கணும், படிக்கணுங்கிறது தான் அதில் நோக்கம். வாங்குறதெல்லாம் நான் படிச்சுட்டேனா, போன வாட்டியும் காணொலி போட்டிருந்தேன், அதெல்லாம் படிச்சுட்டேனானா இல்லை.
மற்ற எந்த ஆண்டுகளை விடவும் சென்ற ஆண்டு மிக மிக குறைவாக தான் எனக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. ஏன்னா நேரம் இல்லை. ஏன்னா ஏதாவது ஒரு கூட்டம் இல்லை ஏதாவது வருதுன்னா அது சார்ந்து கொஞ்சம் படிப்போம். அந்த காலகட்டத்தில் அதை பற்றி பேசணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த மாதிரி தான் நமக்கு நிறைய போயிடுச்சே தவிர பெரும்பாலும் விரும்பி வாங்கி வச்சு அதெல்லாம் படிக்கணும்னு நினச்சதை அதிக அளவு சென்ற ஆண்டு படிக்க முடியல. அதுக்கு முன்னாடி ஆண்டுலாம் நிறைய படிச்சிருந்தேன். அந்த நிலைமையில் தான் இப்போ இருக்குது. ஆனால் படிக்கணுங்கிற முயற்சி இருக்கணும். வாங்கிறது மட்டுமே ஹாபியாக மாறிடக்கூடாதுங்கிறது தான் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது தான் இந்த வாட்டி கொஞ்சம் குறைச்சிருக்கிறேன். படிச்சுட்டு அதில் இருக்கிற கருத்துக்களை எப்படியும் கொண்டு வந்து பேச தான் போகிறோம். அதே மாதிரி நீங்களும் கட்டாயம் படிங்க, நீங்களும் பேசுங்க. எல்லாரும் பேசினா தான் இங்கே இருக்கிற இந்த பெரிய அதிகார வட்டத்தை நம்ம அடித்து உடைக்க முடியும். அதனால் ஒவ்வொருத்தரும் படிக்கணும். அண்ணன் சொல்கிறது போல் வாசிப்பதை சுவாசிப்பது போல் ஆக்கி கொள்ளுங்கள் அப்படிம்பாரு. அப்படி தான் மாற்றிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். நம்ம அந்த முயற்சியாவது இருக்குங்கிறத என் தரப்பில் இருக்கிற முயற்சியை காட்டி உங்களையும் ஊக்குவிக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இது. முடிந்தால் பயன்படுங்கள். வாசிப்போம், வாசிப்பை சுவாசிப்பாக்குவோம். நன்றி, வணக்கம்.